போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். மேஷராசி நண்பர்கள், மேஷத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. ஒன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை. மேஷத்துல இவங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது கொஞ்சம் கோபமாக சொல்லுவாங்க. காசு தேவையா, மதிப்பு தேவையான, மதிப்பு தான் சார் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அவங்கக்கிட்ட யதார்த்தமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அன்பிரடிக்டபிள். என்ன மாதிரி பலனை அவர் கொடுப்பாருன்னு நம்ம தீர்மானம் பண்ணவே முடியாது. எதனால அப்படின்னு கேட்டால், ரிஷபராசி ஒரு ஸ்திர ராசி. இது வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்ததுனால நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா குருன்றது பெரிய பிளானட். ஸோ அந்த பிளானட் ஒரு ஷேடோ மாதிரி நம்ம மைண்டை மறைச்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நடந்துரும்னு வீட்டில் உட்காந்தா நடக்காது. முயற்சி பண்ணணும், அதுக்குன்னு முயலணும், அதுக்குன்னு உழைக்கணும். இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. தலைமை அலுவலகம் தஞ்சாவூர், கிளைகள் காரைக்குடி, மதுரை, திருவாரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, திருச்சி. வாங்குங்க சுப்ரீமின் லாங் லாஸ்டிங் கபோர்ட்ஸ் மற்றும் கேபினட்ஸ். இப்போ எல்லா செட் தான். மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஆவலோட மேஷராசி அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. மேஷராசி நண்பர்கள், மேஷத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை. பொதுவாக மேஷத்தினுடைய குணாதிசயங்கள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மேஷத்தில் இவங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் கோபமாக சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்களான மனோபக்குவங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும். அடுத்தது இவங்களுக்குள்ள ஒரு விதமான அந்த பாஷ்னஸ் இருந்தால் தான் அவங்க அதை அட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது பிடிக்காது. அதுக்கு மேலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப தேவை. காசு தேவையா, மதிப்பு தேவையான, மதிப்பு தான் சார் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அவங்கக்கிட்ட யதார்த்தமாக இருக்கும். அதாவது பெரிய மலை, மிகப்பெரிய ஒரு மலை, ஒரு அற்புதமான பெரிய மரம், அங்கே போய் வண்டியை நிறுத்தி, மிருகங்கள்லாம் இருந்தால் தப்பு கிடையாது, மனிதர்கள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போய் ஓன்னு அழுதா மனசு நிம்மதியாகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அலைச்சல், மன உளைச்சல்கள்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். பிகாஸ் ஆஃப் 7.5 சனி, ஒரு விரய சனியாக இருந்துட்டுருக்கார். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கும். சில பேர் வீட்டில் பெரியவங்க விரயமாக இருப்பாங்க, சில பொருட்கள் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுபாவங்கள்லாம் இருக்கும். வேலை வாய்ப்பு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான மனக்கசப்புகளும் கஷ்டங்களும் இருந்தது போக இப்போ குரு மாறுறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கூடும். ஃபஸ்ட்டு என்னென்னா இடம் வாங்குவாங்க. நீங்கள் அப்போவே கேட்ட மாதிரி இவங்களுக்கு என்ன யோகம் வரும்? இடம் வாங்குவாங்க. இடம் கண்டிப்பாக வாங்குவாங்க. சார் காசு யார் சார் கொடுக்கறது? பேங்க் கொடுப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இடம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய காலம். இல்லைன்னா சேமிப்பாங்க. சில பேர் நகை சேமிப்பாங்க, சில பேர் பொருள் சேமிப்பாங்க, சில பேர் வாகனம் வாங்குவாங்க. ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டுருக்கேன், எனக்கு மேஷராசி, எனக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, உங்கள் பேர் வச்சு ஏதேனும் ஒரு காரியம் பண்ணுறது, இது போன்ற சில விஷயங்கள்லாம் நடக்கும். படிக்கிறவங்களுக்கு பட்டயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் கோர்சஸில் நல்லா படித்து நல்ல லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள். இவங்களுக்கு கெட்டதில் நல்லது, நல்லதில் கெட்டது இருக்கும். ஒரு கெட்டது இருந்து அதை தாண்டி அதில் ஒரு நல்லது. இன்றைக்கி காரியம் நடக்கலை, பெஸ்ட்டு குரு பகவான் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பார்வை 8ஆம் இடத்துல விருச்சிகத்தில் படுறாங்காட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன முயற்சிகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கொண்ட மேஷராசி நண்பர்களுக்கு இவங்க ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த குரு காப்பாற்றல, சரி இதெல்லாம் சொல்லிட்டார் மகேஷ், கண்டிப்பாக எனக்கு நடந்துரும்னு வீட்டில் உட்காந்தா நடக்காது. முயற்சி பண்ணணும், அதுக்குன்னு முயலணும், அதுக்குன்னு உழைக்கணும். இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சரி, இவங்க மேஷராசி இந்த குரு பயிற்சியிலேருந்து அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை தொடர்ந்து இந்த ஒரு வருட காலம் பண்ணால் சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே இவங்களுக்கு பக்தி அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் தே பிலீவ், அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டவங்க. எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் வழிபட்டுக்கோங்க. வியாழக்கிழமை குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் விநாயக பெருமான், விக்னஸ்தஸ்ய நஜாயத்தேன்னு சொல்லுவாங்க. விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயக பெருமான். இந்த 2 வழிபாடை மட்டும் பண்ணாலே
உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டதாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. மேஷத்துக்கு அழகாக ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க. அடுத்ததா சார் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது, குறிப்பாக பெண்களுக்கு அண்டு இப்போ படிச்சுட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அன்பிரடிக்டபிள். என்ன மாதிரி பலனை அவர் கொடுப்பாருன்னு நம்ம வந்து தீர்மானம் பண்ணவே முடியாது. எதனால் அப்படின்னு கேட்டால், ரிஷபராசி வந்து ஒரு ஸ்திர ராசி. இதுக்கு குரு வந்து மாரகாதிபதியாக வருவார். ராசிநாதனுக்கு நேரடி பகை கிரகம், எதிரெதிர் அணி தலைவர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அவர் அஷ்டமாதிபதி அப்படின்ற முறையில் உச்ச பலனை அடையும் போது கெடு பலனை தான் கொடுக்கணும். அவர் லாபாதிபதின்ற முறையில் உச்ச பலன் அடையும் போது நிறைய லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்படிப்பட்ட பகை கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் தான் போய் ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் வந்து உச்ச பலத்தையே அடைவார். அப்புறம் ஒரு குரு ஆட்சி பெறும்போது 8லிருந்து ஆட்சி பெற்றா நல்லதா கெட்டதா, 11ல் ஆட்சி பெற்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். அதிலிருந்து நம்ம வந்து ஒரு பலனை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ரிஷபராசிக்காரா என்ன சொல்லுவான்னு சொன்னால், நான் படித்தேன் அதனால நான் பாஸ் பண்ணேன், நான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து பெஸ்ட்டாக பண்ணேன் அதனால எனக்கு வேலை கிடச்சிது, நான் கஷ்டப்பட்டதுனால பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, பை லக்காக எனக்கு கிடச்சிது, அதிர்ஷ்டமாக எனக்கு கிடச்சிருச்சு, என்னோடய லாபாதிபதி போய் உச்ச பலத்தோடு இருக்கார் அதனால் நான் அட்டன் பண்ணாமலே ட்ரை பண்ணாமலே எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னு சொல்லவே முடியாது. அப்போ ரிஷபராசிகள் வந்து கடுமையாக முயற்சிக்கணும். வழக்கமாக நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் படிப்பை படிப்பீங்களோ, வேலை பார்ப்பீங்களோ, அதை விட கூடுதல் நேரம், கூடுதலாக குறைஞ்சது 2 மணி நேரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டா ரொம்ப பெரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து பெண்கள் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தேன். ரிஷபராசி வந்து பெண் தத்துவ ராசியில் முதல் ராசியாக இருக்கிறது. அங்கே தான் சந்திரன் போய் உச்சமடைவர். அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியம், வீரம்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஃபிடென்ஸ், தேக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு படிக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். ஆனால் அது எடுத்துகிட்டு அதில் சக்சீட் ஆகிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அப்போது ரிஷபராசிக்காரா வந்து கஷ்டப்பட்டால் எல்லா விதமான பலன்களுமே இந்த குரு பயிற்சி காலத்தில் கிடைக்கும். ஓகே ஓகே, அவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் இந்த ஓராண்டு காலமும் பண்ணால் சிறப்பாக இருப்பாங்க? ரிஷபம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நந்தின்னு சொல்லுவோம், ரிஷபாரூடர்னு சொல்லி சிவபெருமானை சொல்லுவோம். குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமும் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த பிரதோஷ கால வழிபாட்டை செய்யலாம். அப்புறம் இந்த நந்தி எம்பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யலாம். அருகம்புல் வந்து மாலை கட்டி நந்தி எம்பெருமானுக்கு வந்து சாத்தலாம். அப்புறம் வந்து இந்த நந்தி பகவான்னு சொல்லும்போது அவர் காதில் போய் சொல்கிறது, அவரை தொட்டு பேசுறது நிறைய பேர் பண்ணுவா இல்லையா, அது போன்ற விஷயங்களே செய்யாமல் இருக்கணும். நந்தி பகவானுக்கும் ஈஸ்வரனுக்கும் சுவாமிக்கும் நடுவில் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும். நந்தி எம்பெருமான் வழிபாடு பிரதோஷ பூஜைன்றது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த ராசியான மிதுனம், இது இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ மிதுன ராசிக்கு வந்து மிதுனத்துலேருந்து குரு பெயர்ந்து கடகத்துக்கு வந்திருக்காரு. ஜென்ம குரு வந்து பெயர்ந்து கடகத்துக்கு வர்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. இது வரைக்கும் வந்து ஜென்மத்தில் குரு இருந்ததுனால நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா குருன்றது பெரிய பிளானட்டு. ஸோ அந்த பிளானட் வந்து ஒரு ஷேடோ மாதிரி வந்து நம்ம மைண்டை மறைச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ராசியில் வந்து அந்த குரு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெருசாக யோசிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலை, நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே டோட்டலாக வந்து பாசிட்டிவான பலன்கள் எல்லாமே தரும். ஸோ அங்கேருந்து வந்து குரு வந்து அவங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலை வாய்ப்புகள் எதெல்லாம் அவங்களோட கை நழுவி போச்சோ அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி வரும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் எதனா லாஸ் ஆகிருந்தது அப்படின்னா பண வரவுகள் வந்து அவங்களுக்கு வந்து வரும். வீட்டில் வந்து புதுசாக வந்து ஒரு மெம்பர் ஆட் ஆவாங்க. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிற வந்து ஒரு நல்ல டைமாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கலாம். அதுவும் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும். தொழிலை வந்து விரிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விரிவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் இது. மொத்தத்தில் பார்த்தோன்னா மிதுன ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஆக மொத்தத்தில் நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். சரி, இந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடமும் குரு பயிற்சியாக இருந்து என்ன அவங்க வழிபாடு எந்த மாதிரி பண்ணுனா அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கலாம்?
வழிபாடு அப்படின்னும் போது ஏதாவது அம்மன் கோவிலில் போயிட்டு அவங்க வந்து வாசனை புஷ்பங்களை வந்து மாலையாக சாத்துறது, அப்புறம் தீப வழிபாடு, தீபம் ஏற்றி அவங்க வழிபாடு படும்போதும் அதுவுமே அவங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ஜலராசிக்கு வர்றதுனால 2ஆம் இடத்துல வர்றதுனால 2 அப்படின்னும் போது மந்திர ஜபங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல நாமாவளிகள், ராமநாமம் அந்த மாதிரி நாமாவளிகளை சொல்லும் போதும் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே மேடம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அடுத்த ராசியான கடகம், அதாவது குரு உச்சம் பெறக்கூடிய ராசி, அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கக்கூடியவா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ராசி, பிறர் மேலே அன்பு காட்டக்கூடியது. ஒரு கடகராசி ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி மீது அவர் காட்டக்கூடிய அன்பு இருக்க ரொம்ப அதிகமாக இருக்கும். கடகராசி பெண்களை கண்டு கணவன்மார்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும். நான் ரொம்ப அன்பை காட்டுறேன், நீங்களும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு ஒய்ஃப் எதிர்பார்ப்பாங்க. பல பேருக்கு என்னால் தாங்க முடியல சார், ரொம்ப பொசசிவாக அவங்க இருக்காங்க சார் அப்படின்னு கடகராசி மனைவிமார்களை பற்றி கணவன்மார்கள் சொல்கிறது உண்டு அஸ்ட்ராலஜிக்கு வரவா. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுறது, ஜாக்பாட் அடிக்குது கடகராசிக்கு. எப்படி? இது நாள் வரைக்கும் விரயத்தில் இருந்த குரு நம்ம ராசிக்குள்ளே வந்திருக்கார், உச்சமாகிறார். அது மிகப்பெரிய யோகம். ராசியில் வந்து ஒரு கிரகம் உச்சமாகிறதுனா அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன இருக்க போகிறது? நல்ல பணம் தருவார். குரு கிரகத்துடைய இயற்கை தத்துவமே பணத்தை நிறைய கொடுக்கக்கூடிய கிரகம் அது. அவர் உச்சமாகிறாருன்னு சொல்லும்போது கடந்த ஒரு வருஷத்தில் பட்ட கஷ்டம், ஏன் ஒரு வருஷம் என்ன 5 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், அந்த கஷ்டத்திலிருந்து மீளக்கூடிய காலம். அப்போ நல்ல பணப்புழக்கம் இருக்க போகிறது ஒரு விஷயம். 2வது, ஜென்ம குரு படுத்துவாரே, உண்மைதான், படுத்தினாலும் நாம கஷ்டப்பட்டு அடுத்த வாழ்க்கை நன்மையை செய்ய போகிறோம். அப்படி நிறைய நன்மைகள் இருக்கும். யாருக்கு நன்மை செய்வோம்? நம்ம குடும்பத்துக்கு, பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு, படிப்புக்கு நிறைய நன்மைகள் செய்ய போகிறோம். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? புத்திரஸ்தான். அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை வாக்கியம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்தே பார்ப்போமே, குழந்தை பாக்கியம் இப்போ உண்டாயிடும். அது சில பேர் செயற்கை முறை கருத்தரித்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமா அப்படிங்கிற வாழ்க்கை நிச்சயம் உண்டாகும். இயற்கையிலேயே குழந்தை பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, குழந்தை பாக்கியம் இருக்கட்டும் சார், கல்யாணம் நடக்கலையே, அதுக்கு காத்துட்டு இருக்கோமே, வருஷங்கள் ஆகிறதே அப்படிங்கிற வாழ்க்கை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னொரு பக்கம் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் பிரமாதமாக கூடி வருது. கடகராசிக்காரர்களுக்கு என்ன தடை இருந்தாலும் சரி, இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறா, படிக்க முடியலை, ஒரு தடை இருக்குது, தடை இப்போ நிவர்த்தி ஆகிறது. அதே மாதிரி அப்பாவுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ சரியாகும். பூர்வீக சொத்து வராத வாழ்க்கை பூர்வீக சொத்து வரும். அப்படி நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் காத்துன்னு இருக்கு. இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், நீட், ஜேஇஇ, இந்த எக்ஸாமினேஷன்லாம் இவ பட்டைய கிழப்பு அவ்வளோ நல்ல நேரம், மிகப்பெரிய வெற்றி, ஒரு நல்ல அந்தஸ்து, ஆஃபீஸில் முக்கியமான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகம், புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிற யோகம் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு அமர்க்களப்படுறது. நிறைய நன்மைகள் இருக்குது, கொஞ்சம் டென்ஷனும் இருக்க தான் செய்கிறது. சரி, இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணிட்டா சிறப்பாக இருக்கும்? இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ மிக முக்கியமாக பிரதோஷ வழிபாடு, அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கணும். அதுவும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறா பாருங்க, நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறா பாருங்க. அண்ணா அழகாக சொன்னார், நந்தி முக்கியம், வழிபாடு முக்கியம். அந்த நந்திக்கு பண்ணக்கூடிய அபிஷேகமும் சிவனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் கண்களால் பார்க்கணும். ஏன்னா கடகராசி ஜலராசி, அதாவது அபிஷேகத்தை பாருங்க, நிறைய நன்மைகள் நடக்கும். ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வரணும், ஸ்ரீரங்கம் போகணும், ரங்கநாதரை சேவிக்கிறோம், பெரிய வெற்றிகள் உண்டு. யாமிருக்க பயமேன்னு ஒரு கடவுள் சொல்லிகிட்டே இருக்காரு. திருச்செந்தூர் போகணும், அந்த முருகப்பெருமானை வழிபடணும். அவரை போய் செவ்வாய்க்கிழமைக்கு வழிபட்டா உங்கள் எதிரிகள் எல்லாம் வீழ்ந்து போவார்கள், மிகப்பெரிய வெற்றிகள் வரும், நோய் நொடிகள் விலகும், நல்லது நிறைய நடக்கும். ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக மகேஷ் ஐயர், உங்கள்கிட்டயே நான் மீண்டும் கடகத்துக்கே வரேன். இது வந்துட்டு ஒரு முக்கியமான நபருடைய ராசியாக இருக்கு இல்லையா தமிழகத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருக்க போகுது இந்த 5 ஆண்டு காலம், அவருக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி மூலமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். யாரை கேட்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி தமிழக முதல்வரை பற்றி கேட்குறீங்க. கடகராசிக்கு அவர்களுடைய இது எப்படி இருக்கும், கடகராசிக்கு டைம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப சிறப்பான தன்மைகள் தான். நீங்கள் அவருக்கு மட்டும் கடகராசி மட்டும் அவருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய அரசியல் தலைவர்கள் கடகராசி தான். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவருக்கு கடகராசி தான். எல் முருகன் சார் இருக்கார்ல, அவருக்கு கடகராசி தான். இப்படி நிறைய நபர்களுக்கு கடகராசி இதில் தான் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடகராசியை பொறுத்தளவுக்கு
அது எப்போவுமே ஒரு விதமான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஒரு வின்னிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். கால்குலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துருக்கும். பலவிதமான தடங்கள் வரும். இப்போ ரொம்ப அழகாக அவர் வந்து சொன்னார், நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் நிம்மதி இருக்கும், ஆனால் எனக்கு தான் நிம்மதி இல்லை, எனக்கு தான் ஒரு கலக்கமாக இருக்குங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு நிம்மதி இருக்குது, தனக்கு தான் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எப்பெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நவம்பர் டு மார்ச் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நவம்பர் டு மார்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது 2026. திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2027 ஜூலை டு அக்டோபர் கொஞ்சம் சரியில்லாத டைம் வந்து இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 2028 செப்டம்பர் டு டிசம்பர் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் கணித்து பார்க்கும்போது ஒரு 3 மாதம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, சின்ன சின்ன விஷயங்களில் சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்துறதுக்கும் சரி, அதாவது தன்கிட்ட பிரச்சனைலாம் ஆனால் தன் கூட இருக்கவங்ககிட்ட சில பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிந்தனை பண்ணி தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் ரஜினி சார்கிட்ட ஒரு இது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து என்னென்னா லிசன் பண்ணுவார். நீங்கள் நல்லா ஒரு பேசும்பொழுது ரொம்ப அழகாக லிசன் பண்ணுவார். இதுதான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா உட்காந்து அப்படியே ஃபுல்லாக லிசன் பண்ணுவார். அதே தன்மைகள் இப்போ இவர்கிட்டையும் இருக்குது. நல்ல லிசனிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவருடைய நேரம் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்காங்காட்டி தான் இவ்வளோ விஷயங்கள் வலுப்பெறுது. இன்னும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ரோபியாபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. தலைமை அலுவலகம் தஞ்சாவூர், கிளைகள் காரைக்குடி, மதுரை, திருவாரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, திருச்சி. சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர்.